ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 286 பார்க்க போறோம். எடுத்தது டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் காக்குவான் ஜாப்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. குமடோரி நாமி கிட்ட நீ சாக தயாரா இருன்பா. நாமி சாக தயாரா தானே இங்க வந்திருக்கோன்னு யோசிச்சுட்டு முதல் சாவி எடுக்கிறது தான் ப்ரியாரிட்டி. அதை மட்டும் பார்த்துட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு குமடோரி கிட்டே ஹே அசாசினோ சாவி எங்க இருக்குன்னு கேப்பா. குமடோரி அதாவது என் கீ வந்து எங்க இருக்குனான்ட்டு இழுத்துக்கிட்டே இருப்பான். நாமையும் காதை பெருசாக்கி சொல்லு கேப்போன்பா. பார்த்தா குமடோரி அப்படியே பின்னால போயிட்டு அம்மா நான் சாவி வச்சது எங்க போச்சு, அந்த சாவி எங்கன்னு தேடுவான். நாம இவன் ஐசியா மட்டும்தான் இருக்கான். அதை தாண்டி இவங்கிட்ட விஷயம் இல்ல போலன்னு நினைப்பா. கலிஃபா அந்த பக்கம் சாஞ்சிக்கு டீ போட்டு தரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அவ டீ ப்ரிப்பேர் பண்றதை பார்த்த சாஞ்சி, மேடம் மைசில் என்ன எப்படி பண்றீங்க, நான் எப்படி சூப்பரான டீ போடுறேன்னு சொல்லி தரேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டரை பாட்குள்ள ஊத்தணும். அதுக்கப்புறமா தான் டீ லிப்ஸ் போடணும். பாயில் ஆகிறனால அந்த டீ லிப்ஸ் எல்லாம் உள்ள ஆட்டமா ஆடும். அப்போதான் அந்த அரோமா கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு 1 மினிட் காத்திருந்தா சூப்பரான டீ ரெடின்பா. கலிஃபா அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கேன்பா. சாஞ்சி நான் செஃப் ஆச்சேன்பா. கலிஃபா லெசன் எடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்கவா. சாஞ்சி அழகா இருக்கீங்கன்ட்டு சிம் பண்ணுவான். இதுக்கப்புறம் லூஃபி கண்ணா பின்னான்னு ஓடி இறுதியா பிராங்கி அண்ட் ராபின் மேல இருந்து பாத்துருப்பாங்களே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அட்லீஸ்ட் இங்கனாவது வந்தேன், கண்டிப்பா அவங்க இங்க தான் இருக்கணும்ட்டு. ராபின் எங்க போயிட்டா எங்க இருக்கேன்ட்டு சுத்தி வர கத்திட்டு தேடுவான். இங்க யாரும் இல்லாததை ரியலைஸ் பண்ணிட்டு அடச்ச லேட்டா வந்துட்டோம் போல, ஏற்கனவே எல்லாம் கிளம்பிட்டாங்க போல என்பான். அந்த புறாக்காரனுக்கானேன்ட்டு லூச்சி மேலதான் கடுப்பாவான். இதுக்கப்புறமா தான் ஆமா அவங்க கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு தானே போறாங்க, அப்ப அந்த வழியே போனா அவங்களை பிடிச்சிடலாம் தானேன்பா. ஜோரோ அந்த பக்கம் காக்கு கிட்ட ராபின் கையில போட்டிருக்க ஹேண்ட் கஃப்கான கீ உங்ககிட்ட தானே இருக்கு, உனக்கு மாத நீயே கொடுத்துட்டா சண்டை இல்லாம முடிச்சுக்கலாம், ஒன்னு தரையா இல்லன்னா உன்னை முடிச்சுட்டு எடுத்துக்க வான்பா. காக்கு முட்டாள்தனமா பேசாத, காலிலா மேன்ஷன்லயே என்னால உன்னோட ரியல் எபிலிட்டியை பார்க்க முடியலன்னு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டோட தான் இருந்தேன். ஆனா இந்த தடவை சாதாரண பைரட்ஸ் ஆன நீங்களே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா நான் சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் ஒருத்தியா தான் இருப்பீங்கன்பா. ஜோரோ நீ அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்குமே வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் உன் உயிர் போயிரும்பா. காக்கு உன் கண்களை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு சேவேஜ் பீஸ்ட் போல தெரியற, நல்லா ஆள் பார்த்தா பயமுத்துற மாதிரி தான் இருக்கேன்ட்டு எந்திரிச்சிட்டு அப்புறம் CP9 வாட்ச்மேன்ஷிப்ல நான் தான் சிறந்தவன்ட்டு 2 கத்திய கையில எடுத்திருப்பான். ஜோரோ 2 ஸ்வாட் ஸ்டைலான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். பார்த்தா காக்கு டக்குன்னு டெம்பஸ்ட் கிக் பண்ணிருப்பான். ஜோரோ சிம்பிளா தடுத்து விட்டுருப்பான். பட் சுத்தி வெட்டப்பட்டிருக்கோம். காக்கு பார்க்க போனா மொத்தம் 4 கத்திடான்பா. ஜோரோ நீ உன் உடம்பையே வெப்பனாக்கி கொண்டு வந்தாலும் பரவாயில்லன்ட்டு அட்டாக் பண்ண போவான். 2 பேரும் ஃபைட்ல ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்துக்கிற போல இருக்கும். ஜோரோ இந்த பாயிண்ட்ல பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருப்பான். காக்கு அட்டாக்ஸ்ல தடுத்துட்டு அப்படியே டக்குன்னு மேல ஜம்ப் ஆயிருப்பான். ஜோரோ 72 கேலிபர் ஃபீனிக்ஸ் பண்ணுவான். காக்கு டெம்பஸ்ட் கிக் பண்ணிருப்பான். பார்த்தா 2 பேத்தோட அட்டாக்குமே ஒன்னோட ஒன்னு மோதி ரிவர்ட் ஆன போல இருக்கும். காக்கு ஷேவ் யூஸ் பண்ணி டக்குன்னு இந்த பக்கமா வந்து அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். பட் ஜோரோ வைக்கிற அட்டாக்ல ரொம்ப தூரம் பின்னால போயிருப்பான். ஜோரோ டக்குன்னு கிட்ட வந்து அட்டாக் வைக்க ஒண்ணலாம். பார்த்தா கருப்பு துணி லேசா கிழிஞ்சு பறக்கிற போல இருக்கும். காக்கு கிரீப்பியா சிரிச்சுட்டு இது நல்லா ஃபன்னா இருக்குன்பா. ஜோரோ திரும்பி எனக்கு ஃபன் பண்ணலாம் நேரம் இல்லடான்பா. காக்கு அப்படின்னா உன் கதையை முடிச்சு விட்டா போச்சுன்ட்டு கத்தி 2 அப்படியே மேல் ஃப்ளோர்ல சொருகிட்டு டெம்பஸ்ட் கிக் ஸ்லாட்டர் பண்ணுவான். ஜோரோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்டாக்ஸையுமே தடுத்துட்டு இவன் அந்த அட்டாக்ஸ் அப்படியே ஃப்ரீயா யூஸ் பண்ற போல இருக்கேன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்டாக்ஸையுமே ரிவர்ட் பண்ணி விடுவான். இதனால ஒரு சைட் ஆஃப் பில்டிங்கே ரொம்ப சேதமடையும். காக்கு கிட்ட ஜோரோ என்னென்ன சாதாரணமா கணக்கு போட்டு மார்க் பண்றியான்னு கேட்பான். காக்கு அஃப்கோர்ஸ் நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், ஆனா நீ வேற இப்ப சீக்கிரம் போகணும்னு சொல்றியா, அதனால நான் என்னோட புது சக்தியை காட்டுறேன்ட்டு கத்தி கீழே போட்டிருப்பான். ஜோரோ ஷாக் ஆயிருப்பான். இந்த இடத்துல காக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத பார்த்துட்டு அடே என்ன இளவடாதுன்பா. இதுக்கப்புறம் ஜாப்ரா ரூம்ல இருக்க உசாப்ப காட்டுவாங்க. ஆக்சுவலா என்ன ரூம்டா இது, எல்லாரும் லைட்டா வீட்டுக்குள்ள கார்டனிங் பண்ணுவாங்க தான், ஆனா இது பிராக்டிகலா அப்படியே வெளியே இருக்க போல இருக்கேன்ட்டு சரி வந்த கதையை பாப்போம். ராபின்கான ஹேண்ட் கஃப்கான சாவி எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு ரொம்ப பொறுமையா அமைதியா போய் எடுத்துட்டு போலான்ட்டு அப்படியே பதுங்கி போவான். ஒரு கட்டத்துல டிப்டோல போலான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா தயங்கி இல்ல தயங்காத அப்படியே பொறுமையா போய் எடுத்துட்டு போயிடலான்ட்டு போவான். சத்தமே போடக்கூடாதுங்கிற போல கிட்ட போகும்போது ஜாப்ரா தூக்கம் கலைஞ்ச போல இருக்கும். உசாப் பயந்து பின்னால வந்திருப்பான். பார்த்தாம அப்படியே திரும்பி படுத்திருப்பான். உசாப்க்குலாம் அல்ல இருக்காது, இருந்தாலும் எப்படியாவது இந்த ஒரு சாவியை எடுத்துட்டு போனா சரின்ட்டு கரெக்ட் தான், எதுவுமே சண்டை போட்டு கிடைச்சாதான் நல்லது, ஆனா நான் சோச் கிங், ஆனா இப்ப லக்கி கிங்டான்ட்டு போய் எடுக்கலான்ட்டு போவான். இந்த ஒரு பாயிண்ட ரொம்ப பயக்கிறனால ஒரு மாதிரி பேனிக் ஆயிருப்பான் இல்லையா, அதனால ஹார்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதே துடிப்பு வெளியே கேட்கற மாதிரி இருக்கும். உசாப்பும் கம்மியாகுனவன் அடே சத்தம் போடுறத நிறுத்துன்பான். டக்குன்னு பார்த்தா ஹார்ட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆன போல இருக்கும். ஐயோ அந்த நிறுத்து கிடையாதுடா என்ன புடிச்சு விட்டுறாதுன்ட்டு அப்படியே உட்காந்துருப்பான். இதுக்கப்புறம் பயப்பட
பயப்படாம கொஞ்சம் காம் டவுனா போலாம், நான் ஒரு மிராக்கிள் ஒர்க்கர், ஒரு மேஜிக் மேன் போலான்ட்டு அப்படியே பொறுமையா போலான்ட்டு சத்தம் இல்லாம போவான். இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு தேனி வந்து உசாப்போட மூக்குல உட்காந்துருக்கும். உசாப்பு இது ஒன்னும் ஃபிளவர் இல்ல, என் மூக்கோட நுனி போய் தொலைன்ட்டு ஊதி பாப்பான், ஆட்டி பாப்பா, அது போகாது. ஒரு கட்டத்துல கடுப்பாய் மூக்க கொத்தி விட்டுரும். உசாப்பும் அலறிட்டு பின்னால வந்துட்டு ஐயோ மூக்குன்பா. இதுக்கப்புறமா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டேன்ட்டு. இருந்தாலும் அவன் முடிக்கல, அவன் கூலாதான் இருக்கான். இந்த ஒரு பாயிண்ட்ல நல்லா டைம் எடுத்து ப்ராப்பரா அதை பண்ணி முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம சாவி எடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு பொறுமையா போவான். பார்த்து போன்ட்டு உசாப்பு உன்னால முடிக்கிட்டான்ட்டு தனத்தானே சீரப் பண்ணிட்டு போவான். திடீர்னு பார்த்தா முன்னால ஒரு கோழி வந்திருக்கும். உசாப்பும் கோழி சார் சத்தம் போட்டுறாதீங்க சார், போங்க சார், என்னை சாவி எடுத்துட்டு போக விடுங்கன்பா. அதுவும் ஒரு மாதிரி பேனிக்கா பார்க்கும். உசாப்பு என்னடா பண்ண போகுதுன்ட்டு பார்க்கும்போது அது பபாக் பேக் அப்படின்ட்டு போயிடும். ஜப்ரா பைரட் வண்டியாடான்ட்டு ஒரு பஞ்சு விட்டுருப்பான். சர்ச் கிங் மாஸ்க் ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும். உசாப் அந்த சனியம் பிடிச்ச கோழியை பிரியாணி போடன்ட்டு போய் தெரிச்சிருப்பான். அப்படியே செவுத்துல அடிப்பட்ட உசாப் கீழே விழும்போது அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்பா. ஜப்ரா இந்த இடத்துல என் கூட மோத வந்தது நீயா? ஆமா, வேர்ல்ட் கவர்மெண்ட் பிளாக் சுட்டு எரிச்சதே நீதானே? பெஸ்ட் ஸ்னைப்பரா இப்ப போலயே. ஆனா உன்னோட ஸ்னைப்பிங் ஸ்கில்ஸ் இப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலான்டான்ட்டு லிக்கர் எடுத்து குடிப்பான். உசாப் எந்திரிச்சோன்னு வச்ச முதல் பஞ்சை எவ்வளவு பவரான்ட்டு எந்திரிப்பான் தள்ளாடி. ஜப்ரா பாதி பவரை பயன்படுத்தி அடிச்சதுக்கு மன்னிச்சுக்க, இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபுல் பவரை காட்டுறேன்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். உசாப்குள்ள இதை பார்த்துட்டு அல்ல இருக்காது. ஜப்ரா இங்க பாரு, எனக்கு ஆப்பனன்ட்ட காயப்படுத்துறதெல்லாம் பிடிக்காது, நான் பார்க்க அப்படி இருக்க மாட்டேன், ஆனா டக்குன்னு முடிச்சு விட்டுறான்பா. உசாப் இவங்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர்ஸ்ல இருக்கான்ட்டு பதறுவான். ஜப்ரா இது டாக் ஃப்ரூட் மாடல் உல்ஃப், அவன் கழுத்துல இருக்க வெண் பை பாரு துட்டாலே போதும், நீ துடிச்சு சாகணும்ல இல்ல, ஜஸ்ட் செத்துருவ, என்ன சிம்பிளா அந்த மாதிரி கொண்டா போதும்லன்பா. உசாப் ரொம்ப பதட்டமாகி ஹார்டா தான் பிரீத் பண்ணுவான். என்ன உல்ஃபான்ட்டு காபுட்டோவை ரைஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். ஜப்ரா என்ன சண்டை போட போறியா, அதுவும் ஏன் கூடயா? ஆனா உன்னை பார்த்தா ஸ்ட்ராங்கால இல்லையன்ட்டு கிட்ட வருவான். உசாப் ரொம்ப பயமாகி அவனோட உடம்பு கீழே இருந்து தலை வரைக்குமே ஒரு மாதிரி ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்க பாரு, நான் ஸ்ட்ராங்கா இல்லையங்கிறதுல இங்க மேட்டர் இல்ல, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நீ வாய முடிக்க, நான் இங்க ராபினை காப்பாத்துறதுக்காக அந்த சாவிக்குசரம் வந்தன்பா. திடீர்னு பார்த்தா மேல இருக்க சீலிங் ஒரு மாதிரி கிராக் ஆகும். தப்புன்னு பார்த்தா அது உடஞ்சிருக்கும். ஆல்ரெடி காக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை பாத்தீங்களா, அவன் ஒரு ஜிராஃபா மாறி இருப்பான். அண்ட் அவனுங்க 2 பேர் தான் இங்க சீலிங் உடச்சிட்டு விழுகிறது. காக்கு நான் மேன் பீஸ்ட் ஃபார்முக்கு மாறலான்னு பார்த்தா மேன் ஃபார்ம்ல பயங்கரமா சொதப்பிட்டன்பா. உசாப் இதை பார்த்து பதறி இருப்பான், என்னடா பேசுற ஜிராஃபான்னு. ஜப்ரா சிரிச்சிட்டே, என்ன ஜிராஃப் பவர்ஸா, அடையும் பவர் கூலா இருக்குன்பா. ஜோரோ என்ன இளவ இடம்டாது, இங்க உல்ஃப் வேற இருக்குது, என்ன ஜூவான்பா. 2 பேரும் பொத்துக்கடின்னு கீழே விழுந்திருப்பாங்க. காக்குலாம் எந்திரிச்சு கத்துறத பார்த்து ஜாப்ரா ஆக்ஸ் ஃப்ரூட் மாடல் ஜிராஃப் போலையன்பா. அடே உனக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியான்ட்டு நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா ஜிராஃப் மேனாவே இருப்ப போலையன்ட்டு பயங்கரமா கத்தி சிரிப்பான். காக்கு ஜிராஃபா இருக்கல, என்னடா பிரச்சனை, எனக்கு பிடிச்சிருக்கடான்பா. ஜாப்ரா சிரிக்காத நிறுத்தவே மாட்டான். ஜோரோ இவனுல பார்த்துட்டு மனசுக்குள்ள, ஆமா இதுக்கு முன்னால அந்த புறக்காரன் வந்தானே, அவன் லியோபோடா மாறினா, பார்க்க போனா அவனை தாண்டி இன்னும் 2 பேர் அனிமல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பவர்ஸோட இருக்கானுங்களான்பா. அவங்க 3 பேர்த்த மட்டும் யோசிச்சுட்டு இதுதான் CP9ஓட பவர்ஸ் அன்பா. உசாப் இதெல்லாம் பார்த்துட்டு ஒளிஞ்சுக்குவான். என்ன இப்ப 2 அனிமலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மனுஷங்களா, 2 பேரும் ஜோன் டைப் போல இருக்கு, தனியால எப்படி சமாளிக்கன்ட்டு. அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த இடத்துல ஜோரோ இருக்காதால 2-on-2 தான் இருக்கும். அப்படியே அவங்க கூட சேர்ந்து 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட வேண்டியதான்பா. ஜாப்ரா அந்த பக்கம் எனக்கு ஜிராஃபா இருக்க பிடிச்சிருக்குதான்ட்டு காக்கு சொன்னபடியே அவங்ககிட்ட திரும்ப சொல்லிட்டு ஜிராஃப்ஸ்லாம் கூலா தானே இருக்கும்ட்டு நக்கல் பண்ணி சிரிப்பான். காக்கு அடையே உனக்கு என்னதான்டா பிரச்சனைன்பான். உசாப் இவனுக்கு இப்படி அடிச்சுக்கிறத பார்த்துட்டு என்னடா காம்ரேட்ஸா இருந்துட்டு இப்படி அடிச்சுக்கிறானுங்கன்னு யோசிப்பான். இப்பதான் உசாப் சைட்ல இருக்க லாக்கரை நோட் பண்ணுவான். பார்த்தா 2 பேர்த்து கையில இருக்க ஹேண்ட் கப்ஸ்க்கான சாவி இருக்கும் இல்லையா, அதுக்கான யூஸ் எங்கேயாவது தெரிஞ்சுப்பான். ஏன்னா அது 2 இங்கதான் இருக்கும். ஜோரா அந்த பக்கம் ஜூல இருக்க அனிமல்ஸ்களா சீக்கிரம் எவனாவது ஒருத்தன் சண்டைக்கு வாங்க, நான் முடிச்சு விட்டு கிளம்பணும்பா. காக்கு கடுப்பாயிருப்பான். ஜோரோ கழுத்து இவ்வளவு பெருசா அந்த டார்கெட் ஈஸிடான்பா. காக்கு இங்க பாரு, லிமிட்டே இல்லாத ஜிராஃபோட பவர்ஸை குறைச்சு மதிப்பிடுற வேலையை வச்சுக்காதேன்பா. ஜோரோ ஷாக் ஆயிருப்பான். காக்கு இப்ப நான் மேன் பீஸ்ட் ஃபார்மை காட்டுறேன் பாருன்ட்டு, நான் ரீபான் ஆனா என்னோட முழு சக்தியை காட்டுறேன்ட்டு மாறி இருப்பான். இதை பார்த்தா ஜோரோவே காமெடியா இருக்குன்ட்டுருவான். காக்கு அடே என்ன சொல்றேன்பா. ஜாப்ராக்கு தான் சிரிப்பு அடக்கவே முடியாது, பயங்கரமா கத்தி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஜோரோ மனசுக்குள்ள, நான் எதுக்கு அப்படியேப்பட்ட விஷயத்த ஸ்டூபிடா சொன்னேன், என் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வந்ததே எனக்கே ஷாக் தான்ட்டு, நான் என்னோட கம்போஷர் இழந்துடக்கூடாது, அதுவே என்னோட டிஸ்அட்வான்டேஜா போயிருந்தான். ஜாப்ரா சிரிக்கிறத பார்த்த காக்கு இன்னும் எவ்வளவு நேரம் சிரிச்சு டைம் வேஸ்ட் பண்ண போறேன்பா. ஜாப்ராவும் சாரின்ட்டு காக்குவை பாக்குறப்ப காக்கு காது ஆடும். ஜாப்ராவனை பார்த்தாலே சிரிப்பா வருதுடான்ட்டு அப்படியே உருண்டு பிறண்டு சிரிப்பான். ஜோரோ இருந்தாலும் இவன் ஏன்டா இப்படி ஸ்கொயர் ஷேப்பா இப்படி இருக்கான்ட்டு யோசிக்கும் போது திடீர்னு பார்த்தா ஜோரோ கையில வந்து ஹேண்ட் கப் விழுந்திருக்கும். ஜோரோ அடே இந்த வேலையை பார்த்தது எவன்டான்ட்டு திரும்பினா உசாப் தான் இந்த வேலையை பார்த்திருப்பான். அடே 2 பேர்த்துக்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எவனையாவது ஒருத்தனாவது கட்டுப்படுத்தலான்ட்டு ஹேண்ட் கப்ஸை யூஸ் பண்ணலான்னு பார்த்தன்பா. ஜோரோ அது சரி ஏன் மேல ஏன்டா போட்டு விட்டேன்பா. உசாப் அந்த ஜிராஃபோட மூக்கு மத்த இடம்ல அப்படியே ஸ்கொயரா இருக்கா, அதை பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. அதுலதான் கை கிரிப்பு ஸ்லிப் ஆகி போச்சுன்பா. உசாப் நாளை சிரிப்பு கட்டுப்படுத்த முடியாது. ஜாப்ரா அதே தான்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். காக்கு தான் ரொம்ப கடுப்பா இருப்பான். உங்க எல்லாத்துக்கும் நான் யாருன்னு காட்டுறேன்டான்ட்டு ஃபுல் பவர் பயன்படுத்துவான். உசாப் ஏதோ பண்றதா இருக்கான்பா. பார்த்தா காக்கு டெம்பஸ்ட் கிக் ஸ்கை ஸ்லைசர் பண்ணுவான். ஜாப்ரா அது சரியா படலன்ட்டு அப்படியே குனிஞ்சிருப்பான். ஜோரோ உசாப் கிட்டே குனிடான்ட்டு அவனும் சேர்ந்து குனிஞ்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் அந்த டெம்பஸ்ட் கிக்ல இருந்து தப்பிச்சிருப்பானுங்க. பட் அந்த டெம்பஸ்ட் கிக் சுத்தி வர பில்டிங்ல பட்டிருக்கும் இல்லையா, காக்கு சரிப்பான். அப்படியே வெளியே பார்த்தா மொத்த பில்டிங்கும் அப்படியே சரிய ஆரம்பிச்சிருக்கு வெட்டுப்பட்டதுல. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆக்சுவலா காக்குவோட
காக்குவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து உங்க எல்லாத்துக்கும் ஆடியன்ஸா ஃபன்னியா இருந்துச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்க. அண்ட் காக்கு அண்ட் ஜாப்ரா அந்த பக்கம் இருக்காங்கல்ல, அண்ட் இந்த பக்கம் ஜோரோ அண்ட் உசாப் இருக்காங்க. இந்த 2 man டீம்ல எந்த டீம் ஜெயிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஐ won't kick even if it cost me my life சாஞ்சிஸ் சிவல்ரிங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.